வெல்கம் டு மேரேஜ் பரிகாரம். இதுக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ எவ்வளோ பெரிய தோஷம் இருந்தாலும் நொடியில் போக்கக்கூடிய ஒரு பரிகாரம் தான் சொல்ல போகிறேன். 48 நாட்கள் பண்ணணும். ஸோ திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா மலையை வந்து சுற்றி வந்தீங்கன்னா, கிரிவலம் போனீங்கன்னா 48 நாள் போனீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். அதாவது கல்யாணமே நடக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு, குழந்தையே பிறக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு, ஸோ எதுவுமே நடக்காது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு விதியை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் தான் நடக்கும்ன்றேன். 48 நாள் போக முடியாட்டி வெள்ளிக்கிழமை மட்டுமாச்சும் போயிட்டு வாங்க. ஸோ ஒரு 48 நாள் போனீங்கன்னா கன்ஃபார்மாக நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ முடியாதவங்க பார்த்தீங்கன்னா 11 டைம் வேண்டிக்கோங்க, 9 டைம் சுற்றி வரேன்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. ஸோ நடந்தே தீரும். ஸோ ஒரு சில பேர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சன்னியாசின்னு இருக்கும், பட் அதை கூட மாற்றுறதுக்கு பவர் இருக்குது. அதுதான் இந்த பரிகாரம். கிரிவலத்தை சுற்றி வர்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த விதியை மாற்ற முடியும். அதோட கண்ட்ரோல் பண்ணுறது நம்மளோட மனசுக்குள்ளே தான். ஸோ நம்ம இதை முடிச்சே ஆகணும், இந்த டாஸ்க்கை முடிச்சே ஆகணும், இந்த பரிகாரத்தை 48 நாளுக்குள்ளே முடிச்சே ஆகணுன்ற ஒரு வைராகியம் வேணும். இது வந்து 48 நாளுக்குள்ளே சுற்றுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தடங்கள் வரும். அதெல்லாம் மீறி தான் 48 நாள் சுற்றணும். ஸோ முடியாதவங்களுக்கு சொல்லிட்டேன், வெள்ளிக்கிழமை ஓட்டுமா சுற்றிட்டு வாங்க. ஒரு 11 டைம் போகிறேன், 9 டைம் பார்த்திங்கன்னா சுற்றி வர்றேன் கிரிவலம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. ஆனால் இது இந்த பரிகாரம் பண்ணுறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இடைஞ்சல் வரதான் செய்யும். இதுதான் உண்மை. ஸோ ஏதாச்சும் நம்மளுக்கே கோபம் வந்து நிப்பாட்டுற ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா உருவாகும். அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வைராக்கியமாக இருக்கணும். இதை முடிச்சே ஆகணும், இந்த பரிகாரத்தை பார்த்திங்கன்னா சக்ஸஸாக முடிக்கணுன்ற மாதிரி எண்ணம் இருந்தால் மட்டும்தான் இது சக்ஸஸ் ஆகும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.